த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில டெல்லியில நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் கலந்துக்கிட்டது சம்பந்தமான பெரிய விவாதம் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய அரசியல் தளத்துல நடந்துகிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதை பத்தின வீடியோக்களை நம்ம ஏற்கனவே த கேபிட்டல் சேனல்ல போட்டிருக்கிறோம். அதோடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் கண்டிப்பா பாருங்க. ஆனா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை தவிர இன்னொரு பெரிய கூட்டமும் டெல்லியில நடந்துச்சு. ஆனா அதை பத்தி யாரும் பெரிய அளவுல பேசல. அதுதான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில என்டிஏ, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநில முதல்வர்களுடைய ஆலோசனை கூட்டம். நிதி ஆயோக் கூட்டம் முழுக்க முழுக்க அரசு சார்ந்த, அரசு நிதி வாங்குறது, நிதி பெறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட கூட்டம். அப்படின்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்வர்களுடைய கூட்டம் அப்படின்றது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த கூட்டம். இதுல பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அரசியல் கலந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தல்களை எப்படி அணுகிறது, இப்ப என்ன மாதிரியான சூழல்லாம் இருக்குது அப்படின்றது சம்பந்தமாகவும் மிக விரிவா விவாதிக்கப்பட்டிருக்குது. சரி, இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளாகவே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு சம்பந்தமா எதுவும் பேசப்பட்டதோ அப்படின்ற காரணங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன். அதுல எனக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சது. அதைத்தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த கூட்டத்துல ஆந்திர மாநில முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண், இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு ஆந்திர வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள், அங்க இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் நம்மளால டெல்லி வட்டாரங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில நம்மளால பேச முடிஞ்சது. அதுல பிரதமர் நரேந்திர மோடி இந்த இரண்டு தலைவர்களுக்கும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான சில முக்கியமான டாஸ்குகளை கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. இதுல சந்திரபாபு நாயுடு கிட்ட ஒரு வகையான டாஸ்கும், பவன் கல்யாண் கிட்ட ஒரு வகையான டாஸ்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல பவன் கல்யாண் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5% பேர் வரைக்கும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அவங்க தமிழ்நாடு முழுக்க பரவலா பரவி கிடக்குறாங்க. இந்த தெலுங்கு ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்ற மிக முக்கியமான டாஸ்க் அப்படின்றதுதான் பவன் கல்யாணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு பவன் கல்யாண் விஜயம் செய்வாரு அப்படின்னு சொல்லப்படுது. மிக முக்கியமா தெலுங்கு கம்யூனிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்கிறது, அவங்க கிட்ட பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்களும், இன்னும் சொல்ல போனா தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் செய்யக்கூடிய விஷயங்களும் செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பவன் கல்யாணை பொறுத்த வரைக்கும் அவரு தெலுங்குல ஒரு மிகப்பெரிய நடிகரும் கூட. அதனால அவரை பிரச்சாரங்கள்ல அதிக அளவுல பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக கூட்டணிக்கு ஆதரவான அதிக அளவுல பிரச்சாரங்கள்ல ஈடுபடுத்தணும் அப்படின்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்குது. அதுக்காக பவன் கல்யாணும் மிகப்பெரிய அளவுல தயாராயிட்டு இருக்கிறாரு. மற்றபடி பொருளுதவி, நிதியுதவி மாதிரியான விஷயங்கள்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் கிட்ட பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மிக விரைவிலேயே தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டுல சில துயரங்களை சந்திக்கிறாங்க அப்படின்ற ரீதியிலான பிரச்சனைகளை சந்திரபாபு நாயுடு அவர்கள் அரசு ரீதியாவே முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளாமும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதை பத்தி நம்ம நிறைய பேர்த்து பேசும் பொழுது ஏற்கனவே அது மாதிரியான திட்டங்கள் இருக்கிறதாகவும், பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு அந்த திட்டம் வலுப்பெற்றிருக்கிறதாகவும் நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸா சொல்லப்படுது. சோ வரக்கூடிய நாட்கள்ல ஆந்திர மாநிலத்துடைய அரசியல் அப்படின்றது தமிழ் மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது பிரகாசமா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சோ அப்கமிங் டேஸ் நம்ம ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம் தொடங்கி பல விஷயங்களை டெல்லியில இருந்து மிக சரியா கடிச்சு சொல்லி இருக்கிறோம். ரொம்ப ரிலையபிளா இருக்கக்கூடிய சோர்சஸ் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்றதுனால நீங்க வேணா பாருங்க, இன்னும் ஒரு 1-2 மாதங்களுக்கு பிறகு பவன் கல்யாணுடைய வருகை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கும். சந்திரபாபு நாயுடுடைய அறிக்கை மாதிரியான நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படும். அது தமிழ்நாடு அரசியல் தளத்துல ஒரு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் டெல்லியில இருந்து தமிழ்நாடு எலெக்ஷன் சம்பந்தப்பட்டு நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்க தான் போறோம். இப்போ பவன் கல்யாணை வைத்து பாரதிய ஜனதா கட்சி செய்ய போகக்கூடிய இந்த அரசியல் தந்திரம் அப்படின்றது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை திமுக சமாளிப்பாங்களா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.
நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது, நம்ம சேனலை அதிக அளவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.